ஸ்கின் அலர்ஜி வந்து ஒவ்வாமையால வரும். ஒவ்வாமை என்பது வந்து உடைகளை புதிய ஆடைகளை அணிவதால வந்து அந்த ஸ்கின் அலர்ஜி வரும். ஒரு ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவும் லேசான ஸ்கின்னா இருந்தா சீக்கிரம் வந்து அது பரவிடும். ரொம்ப ஸ்கின்னு ட்ரையா எண்ணெய் இல்லாம இருந்தா அது வந்து ரொம்ப அலர்ஜி இல்லாம சும்மா சாதாரண ஒரு தடிப்பு அதை சுத்தி அப்படியே இருக்கும். படர்த்தாம இல்லாம அது சின்னதா ஒரு மையப்புள்ளி அளவு மட்டும் இருக்கும். ஸ்கின் அலர்ஜி வந்து பெரியவர்களுக்கு வந்து தோல் சுருக்கம் ஏற்படும். எதனால தோல் சுருக்கம் ஏற்படுதுன்னா அவங்க பெரியவங்களுக்கு வந்து தோல்ல இருக்கிற எண்ணெய் சுரப்பியின் தன்மை வந்து குறைவா இருக்கிறதுனால பெரியவங்களுக்கு வந்து தோல் அரிப்பெடுத்து அவங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி அதிகமாக ஏற்படுது. வெளிப்புற தோற்றத்துல வந்து ஏற்பட்டா நம்ம வந்து இயற்கையான முறையில வந்து தலைகளை அரைச்சு அதை வந்து அப்ளை பண்ணுனா சரியாயிடும். உள்புறத்துல அந்த ஸ்கின் அலர்ஜி வந்துருச்சுன்னா அது ரத்தத்துல கலந்து ரத்தம் கெட்டு போய் சொரியாசிஸ் இந்த மாதிரி வேற நோய்களை கொண்டு வந்து தோல்ல அரிப்பு எடுக்க வச்சிடும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காயத்ரி, இயற்கை வாழ்வியல் ஆலோசகர். இப்ப நம்ம பார்க்க போற மருத்துவம் வந்து ஸ்கின் அலர்ஜி. ஸ்கின் அலர்ஜி வந்து எதனால வருது, அதை வந்து எப்படி தடுக்கணும், இயற்கையான முறையில வந்து எப்படி தடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸ்கின் அலர்ஜி வந்து ஒவ்வாமையால வரும். ஒவ்வாமை என்பது வந்து புதிய ஆடைகளை அணிவதால வந்து அந்த ஸ்கின் அலர்ஜி வரும். ஒரு ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவும் லேசான ஸ்கின்னா இருந்தா சீக்கிரம் வந்து அது பரவிடும். ரொம்ப ஸ்கின்னு ட்ரையா எண்ணெய் இல்லாம இருந்தா அது வந்து ரொம்ப அலர்ஜி இல்லாம சும்மா சாதாரண ஒரு தடிப்பு அதை சுத்தி அப்படியே இருக்கும். படர்த்தாம இல்லாம அது சின்னதா ஒரு மையப்புள்ளி அளவு மட்டும் இருக்கும். சாப்பாட்டு முறையினாலும் ஸ்கின் அலர்ஜி வரும். இயற்கையா சாப்பிட்றவங்களுக்கு வந்து அதிகமான ஸ்கின் அலர்ஜி ஏற்படாது. எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும். கெமிக்கல் உணவுகள் வந்து இப்போ நம்ம அன்றாட வந்து அதிகமா எடுத்துட்டு இருக்கிறோம். முன்னாடி வந்து அதிகமான ஸ்கின் அலர்ஜி இருக்காது. அவங்க பாரம்பரியான உணவுகளை சாப்பிட்டதுனால வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்காது. இப்ப நான் வரும் காலகட்டத்துல வந்து இந்த கெமிக்கல் சாப்பாடு சாப்பிட்றதுனால அதிகமா ஸ்கின் அலர்ஜி வரும். முகம் பொலிவு ஆகிறதுக்கு வந்து அதிகமான பெண்கள் ஷாம்பு, ரசாயன பொருட்கள், சோப்பு இதெல்லாம் போறனால வந்து ஒவ்வொரு சருமத்தை பொறுத்து வந்து ஸ்கின் அலர்ஜி வந்து ஏற்படுகிறது. ஸ்கின்னு சாஃப்டா இருக்கவங்களுக்கு வந்து அது ஒத்துக்கும். கிரீமு இதெல்லாம் சாஃப்டா இல்லாதவங்களுக்கு வந்து தடிப்பா முகம் கருப்பா மாறிடும். ஸ்கின் அலர்ஜி வந்து பெரியவர்களுக்கு வந்து தோல் சுருக்கம் ஏற்படும். எதனால தோல் சுருக்கம் ஏற்படுதுன்னா அவங்க பெரியவங்களுக்கு வந்து தோல்ல இருக்கிற எண்ணெய் சுரப்பியின் தன்மை வந்து குறைவா இருக்கிறதுனால பெரியவங்களுக்கு வந்து தோல் அரிப்பெடுத்து அவங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி அதிகமா ஏற்படுது. அது வந்து ஸ்கின் அலர்ஜி வந்து உட்புறத்திலும் ஏற்படும், வெளிப்புற தோற்றத்திலையும் ஏற்படும். வெளிப்புற தோற்றத்துல வந்து ஏற்பட்டா நம்ம வந்து இயற்கையான முறையில வந்து தலைகளை அரைச்சு அதை வந்து அப்ளை பண்ணுனா சரியாயிடும். உள்புறத்துல அந்த ஸ்கின் அலர்ஜி வந்துருச்சுன்னா அது ரத்தத்துல கலந்து ரத்தம் கெட்டு போய் சொரியாசிஸ் இந்த மாதிரி வேற நோய்களை கொண்டு வந்து தோல்ல அரிப்பு எடுக்க வச்சிடும். வெளிப்புறத்துல அதிகமான அரிப்பு இருந்துச்சுன்னா நம்ம கிராமப்பகுதியிலும் கிடைக்கும், நகர்ப்பகுதியிலும் கிடைக்கும் குப்பைமேனி தலையை வந்து சிறிதளவு எடுக்கணும். வீட்டுக்கு போடுற மஞ்சத்தூள் வந்து சிறிதளவு எடுத்துக்கணும். உப்பு வந்து சிறிதளவு அரைச்சு அம்மியில அரைக்கிறவங்க வந்து நல்லா அம்மியில நையா அரைச்சு போட்டுக்கணும். அம்மியில அரைக்க முடியாதவங்க வந்து மிக்சியில போட்டு அரைச்சு எங்கனெங்கனோ அந்த தோல் நிறம் மாறி இருக்குதோ அங்கன வந்து அந்த பத்தை போட்டுக்கலாம். பத்து போட்டு 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் வந்து அப்படியே வச்சுக்கணும். அதை வந்து நம்ம வெயில்ல காய வைக்கணும். வெயில் தாங்க முடியாதவங்க வந்து நம்ம ரூம்லயும் காய வச்சுக்கலாம். இந்த பத்தை வந்து வெந்நீர்ல தான் குளிக்கணும். வெந்நீர்லையும் சீயக்காய் வச்சு தான் குளிக்கணும். ரசாயன சோப்பு கொண்டு குளிக்கவே கூடாது. அது குளிக்கவும் கூடாது. சீயக்கால குளிச்சா ஓரளவு குணமாயிரும். இதை வந்து 2 வாரம் தொடர்ந்து போட்டீங்கன்னா குணமாயிரும். அப்படியும் ஒரு வேலை அதிகமா இருந்துச்சுன்னா வெளிப்புற பூச்சும் பயன்படுத்தியும் சரியாகனா நம்மளுடைய போகர் மூலிகை வைத்தியசாலையில வெளிப்புற மருத்துவமும் உள் மருந்துகளும் அளிக்கிறோம். மேலும் இது போன்ற பதிவுகளை காண இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.